தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். ஸ்ட்ரீம்யார்ட்லயும் நம்ம வீடியோ பண்ணும்போது அந்த கோரிக்கையை வச்சிருவோம். ஏன் அப்படின்னா அது நீங்க விரும்பக்கூடிய கோரிக்கை. தொடர்ந்து அந்த கோரிக்கையை ஏற்று ஆதரவு கொடுக்குறீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பெரிய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம ஜாயின் ஆப்ஷனும் இருக்கு. தமிழ் தடம் சேனலுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஆப்ஷனை அதுக்குள்ள இணைந்து தமிழ் தடம் சேனலுக்கு பெரிய ஆதரவை நீங்க கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ஓய்வூதியம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அது தொடர்பாக வர ஜனவரி 6ஆம் தேதி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி அரசு ஒரு யோசனையில இருக்கு. அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லைனாலும் அரசு ஊழியர்களை கவர்ற மாதிரி வேற ஏதாவது திட்டத்தை அறிவிச்சு விட்டு இதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசனையில அரசு இருக்கிறதாக நிறைய செய்திகள் வருது. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஸோ அதான் இப்ப அரசு ஊழியர்களை பொறுத்தளவுல 29ஆம் தேதி அவங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அரசு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னா 6ஆம் தேதி நாங்க வேலை நிறுத்த போராட்டத்துல இறங்கிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான சில அப்சர்வேஷன்ஸை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டுல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அரசியல் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி பேசுவோம். முதல்ல எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா படுற ஒரு விஷயம் என்னன்னா, அரசு ஒவ்வொரு ஊழியர்களையும் நடத்தக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம தூய்மை பணியாளர்கள் அரசு எப்படி நடத்தினாங்கன்னு பார்த்தோம். பெரிய லெவல்ல அவங்களோட பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுறதுக்கு தயாரா இல்ல. அவங்க ரொம்ப டஃபா டீல் பண்றாங்க. அவங்க போராடுவதற்கு கூட அவங்களை அனுமதிக்கல. ரொம்ப மேன் ஹேண்டில் பண்ணப்படுறாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள்னு வரும்போது 3 அமைச்சர்கள் அவங்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. 2வது தடவை இப்ப ரீசெண்டா கூட 22ஆம் தேதியும் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்பில் மகேஷ் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் எல்லாருமே போய் பேசுறாங்க. சோ அரசு அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு தரப்பு தொழிலாளர்களையும் எப்படி அணுகுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. எல்லாரையுமே அவங்க ஈக்குவலா அணுகல. இப்ப ரீசெண்டா பேசும்போது கூட முதல்வர் அவர்கள் சமத்துவம் இந்த விஷயம் எல்லாம் பத்தி பேசுறாரு. பட் தொழிலாளர்கள்னு வரும்போது ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஒவ்வொரு மாதிரி அணுகக்கூடிய விதத்தை பார்க்க முடியுது. எல்லாரையுமே ஈக்குவலா சமமா அணுகல. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் வரும்போது வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது. இந்த கல்ச்சரை நம்ம மாத்தணும். எலெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்க எதை வேணாலும் சொல்லுவோம், எந்த வாக்குறுதிகள் வேணாலும் கொடுப்போம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க வந்தோம்னா நீட் விலக்கு வாங்கிடுவோம், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவோம், அதே மாதிரி செவிலியர்களுக்கு வேலை நிரந்தரம்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவோன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றது. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எதையும் பண்றது கிடையாது, குவைட்டா விட்டுறது. இப்ப நமக்குமே கொஞ்சம் மக்களுக்குமே கொஞ்சம் புரிதல் வேணும். இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க, அதை பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்றதை கேட்கணும். ஏன்னா அரசியல்வாதி மக்கள்கிட்ட செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதியா கொடுக்குறாருன்னா மக்களை முட்டாள் நினைச்சுன்னு அவர் கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரி அரசியல்வாதி ஒருத்தர் மக்களை முட்டாளா நினைக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஓட் போடலாமா? சோ அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். சோ நம்மள விளையாட்டா நடத்தக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி போலி வாக்குறுதிகள் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்கள மக்கள் பனிஷ் பண்ணணும். சோ போலி வாக்குறுதி கொடுத்தோம்னா அடுத்த தடவை நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளை தண்டிப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் அரசியல்வாதிகளுக்கு இருந்ததுன்னா இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. 3வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக தான். எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் அவங்க கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறாங்க. சோ அதுவும் பார்த்தோம்னா அதுக்கும் எலெக்ஷன் கிட்ட வர வேண்டியதா இருக்கு. சோ எல்லாமே எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இங்க நடக்குது. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க, கொடுத்த வாக்குறுதியை நீங்க பூர்த்தி பண்ணாலும் எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் பண்றீங்க. இப்ப செவிலியர்கள் பார்த்தோம்னா போராடிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000 பேருக்கு ஃபர்ஸ்ட் நாங்க பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் படிப்படியா மற்றவங்களுக்கும் செய்யறோம் அப்படின்ற விஷயத்த
மா சுப்பிரமணியம் அவர்கள், அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. சோ இப்ப ஏறக்குறைய 8000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணப்படல. சோ தொடக்கத்துல 1000, அதுக்கப்புறம் போக போக பண்றோம்ன்றாங்க. இந்த விஷயத்த பண்றதுக்கு ஏன் நீங்க 4.5 வருஷம் வெயிட் பண்றீங்க? எலெக்ஷன் கிட்ட வந்தாதான் பண்ணுவீங்களா? எலெக்ஷன் கிட்ட வரணும், தொழிலாளர்கள் வந்து போராடணும், அதெல்லாம் செஞ்சாதான் நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பண்ணுவீங்களா? செவிலியர்களுக்கு நீங்க ஜாப பெர்மனன்ட் பண்ணி தரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதி வந்தோடனே பண்ண வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 4.5 வருஷம் ஆகுது? சோ ஒண்ணு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பிடிச்ச வாக்குறுதி எல்லாம் நான் கொடுப்பேன். ரெண்டாவது வாக்குறுதியை நிறைவேற்றணும்னாலும் 4.5 வருஷம் ஆகணும். 4.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது முழுமையாவும் பண்ண மாட்டேன். கொடுத்த வாக்குறுதி நான் எல்லாரையும் பெர்மனன்ட் பண்ணிடுவேன்றது. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது படிப்படியா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்குறோன்றீங்க. சோ அப்ப இது இந்த சிஸ்டமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க மக்களை எப்படி பாக்குறீங்கன்னா ஓட்டு போடக்கூடிய ஒரு கமாடிட்டியா பாக்குறீங்க. இது நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. இதை நம்ம டெஃபினட்டா நம்ம சரி பண்ணணும். எல்லாமே எலெக்ஷன் மையமா வச்சுதான் வண்டி நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு சைடுல பார்த்தோம்னா இப்ப அரசு ஊழியர்கள் சொல்றாங்க, அரசோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பெரிய பினான்சியல் பேர்டன் இருக்கு, நமக்கு நிதி நெருக்கடி இருக்கு, அதனால செஞ்சு கொடுக்க முடியாதுன்றாங்க. அரசு தரப்பு அப்படி சொல்றாங்க போல. சோ அப்ப நேச்சுரலா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக இலவசங்கள்லாம் கொடுக்குறீங்க, நிதி நெருக்கடி வருது. அதே மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக போலியான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. அதுபோக கொடுத்த வாக்குறுதி 10 இருந்ததுன்னா ஒண்ணுதான் நிறைவேற்றுறீங்க. அதுவும் எப்ப நிறைவேற்றுறீங்க? எலெக்ஷன் கிட்ட வரும்போது பண்றீங்க. சோ எலெக்ஷன் கிட்ட வரும்போது தொழிலாளர்கிட்ட இருந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை குவைட் பண்றதுக்காக எலெக்ஷன் கிட்ட வரும்போது பண்றீங்க. இது திமுக அதிமுக இல்ல, எல்லா கட்சிகளும் இப்படிதான் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது மக்கள் அப்படின்ற ஆட்கள் வந்து இந்த ஒரு சொசைட்டில உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மெஷின்ஸ் கிடையாது. நீங்க மக்களுக்கு 365 டேஸும் சேவை பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். கரெக்டா எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது, எலெக்ஷன் முடியும் போது, மற்ற நேரங்கள நான் கண்டுக்கவே மாட்டோம். அது தொழிலாளருக்கும் தெரியுது. அதனாலதான் அவங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது வராங்க. நார்மல் டைம்ல போனா கண்டுக்கவே மாட்டாங்க, போங்கன்றுவாங்கன்னு தெரியுது. சோ எலெக்ஷன் கிட்ட வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் ஜனநாயகமா? கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எலெக்ஷன் வரும்போது அழுத்தம் போடணும். அப்ப நம்ம 10 விஷயம் கேட்டோம்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த விஷயங்களை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒருத்தர் பிராமிஸ் பண்றாருன்னா அது முடியுமா முடியாதான்ற விஷயங்கள் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். செய்ய முடியாத பிராமிஸ ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவங்கள பனிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஓட் போடக்கூடாது. இந்த விஷயம் நடந்தாலே அதுக்கப்புறம் இந்த போலி உத்தரவாதங்களை கொடுக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள். சோ அதனால எலெக்ஷனை மையப்படுத்தி அரசியல் நகர்வது மாறணும். மக்களை மையப்படுத்தி அரசியல் நகரணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசாங்கம் என்ன பண்றாங்க. அந்த குட் நியூஸ் கொடுக்குறாங்களா அல்லது திட்டமிட்டபடி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்களா அப்படின்றது ஜனவரி 6 தெரிஞ்சிடும். அடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் இந்தியா டுடேல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேவுடைய இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்வே ரிலீஸ் பண்றாங்க. இன்டர்னலா டிவிகே வந்து நமக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே வந்து பண்ணியிருக்காங்க போல. டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 சாம்பிளை வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்காங்க. அதுல வந்து டிஎம்கே முதலிடம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே டிஎம்கே வந்து 32.9 விழுக்காடு வாக்கு பெறுவதாகவும், டிவிகே 32, அதாவது கிட்டத்தட்ட 1% தான் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு டிவிகேவுடைய இன்டர்னல் சர்வேல விஜய் அவர்களுக்கு தெரிய வருது. 3வது இடத்துக்கு தான் ஏடிஎம்கே போட்டி போடுறாங்க. அவங்களுடைய விழுக்காடு அப்படின்றது 27.3 விழுக்காடு வாங்குறாங்க. அதர்ஸ் வந்து 8 விழுக்காடு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவுடைய இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் சொல்றதாக இந்தியா டுடே நியூஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 42,000 சாம்பிள் தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த சர்வேவை? அதான் இப்போ வந்து இங்க மீடியா நிறுவனங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்படிலாம் ஒரு மீடியா நிறுவனம் பண்ணலாமா? இப்ப நம்ம தமிழ் தடம்னு ஒரு சேனல் நடத்துறோம். நம்ம சேனல் கிட்ட ஒரு கட்சிக்காரங்க வந்து நாங்க ஒரு சர்வே எடுத்திருக்கோம், அந்த சர்வே ரிசல்ட்ஸ் இது, இந்த சர்வே படி எங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வரும்னு சொன்னா நம்ம போடுவோமா? நீ சர்வே எடுத்தா உங்க கட்சி தான் நல்லா வருதுன்னு சொல்லுவீங்க. நீங்க அந்த சர்வே ரிசல்ட் எடுத்து நான் எதுக்கு போடணும்? இல்ல அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலையே, டிவிகே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலையே. டிவிகே 2வது இடம் வருதுன்னு சொல்றாங்க. டிவிகே வின் பண்ணு சொல்றது என்ன? 2வது இடம்னாலும் அதானே. ஏறக்குறைய திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் 1% டிஃபரன்ஸ் வருது. சோ நீங்க சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கட்சின்றீங்க. அப்கோர்ஸ் அவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் அதுதான், திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் மோதல்.
அதிமுக களத்திலேயே கிடையாது. அதுதான் இங்க இதுல பாயிண்ட் என்னன்னா, நீங்களே எடுக்கக்கூடிய சர்வேய நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப ஒரு கட்சி எடுக்கக்கூடிய சர்வேய அந்த கட்சியே எடுத்து என்கிட்ட கொடுத்தா அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்கும்? சோ முதல்ல இப்ப சர்வே என்ன செய்யுது? ஒரு சர்வே ரிசல்ட்ட ஒரு டிவில ரிலீஸ் பண்ணா அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துது சொசைட்டில? ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப டிவிக்கே 30% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அது டிவிக்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துது. டிவிக்கே 2வது இடத்துல இருக்காங்கன்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுதுன்னா டிவிக்கே தான் தமிழ்நாட்டுல செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி, அதிமுக வீக்கா இருக்குன்ற கருத்துருவாக்கத்தை அது ஏற்படுத்துது. சோ அந்த கருத்துருவாக்கத்தை இந்த சர்வே ஏற்படுத்துதுன்னா என்னோட நோக்கமும் அதுவா இருக்கலாம்ல. அந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் ஒரு சர்வே எடுத்து கொடுக்கலாம்ல. சோ அதனால சர்வே எடுக்கிறதே முதல்ல இந்தியால பார்த்தோம்னா அது ஒரு கோமாளி கூத்தா மாறிடுச்சு. அப்படி சர்வே எடுத்தாலும் ஒரு நடுநிலையான குரூப் எடுக்கணும். நான் எந்த கட்சியும் சார்பு இல்லாம நான் ஒரு தனியான ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்தா எடுக்கலாம். ஒரு கட்சியே எடுத்து கொடுத்து அதையும் நீங்க போடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு. இது எப்படி நீங்க இது அலோவ் பண்ணலாம்? ஒரு கட்சி எடுக்கிறாங்க, அந்த கட்சியை எடுத்துட்டு போய் அந்த டிவிட்ட கொடுக்குறாங்க, அவங்க எடுத்து அதை போடுறாங்க. இது எப்படி ஒரு நியூஸா நீங்க போடுவீங்க? இதை ஒரு செய்தியா நீங்க எப்படி ஒரு நியூஸ் சேனல்ல போடுறீங்க? கொஞ்சமாவது பேசிக் லாஜிக் ஏதாவது இருக்க வேண்டாமா? சோ இந்த கண்டிஷன்ல தான் நம்ம நியூஸ் மீடியா இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு சாதா யூடியூப் சேனல் கூட பண்ண மாட்டாங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு கட்சியோட இன்டர்னல் சர்வேன்னு சொல்றீங்க. அது ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சி இது வரைக்கும் எலெக்ஷன்லயே கண்டெஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த கட்சியோட இன்டர்னல் சர்வே போட வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்தது? இந்தியால பெரிய கட்சிகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் விட்டு இந்த கட்சி இப்போ கொடுக்க வேண்டிய சர்வே போட வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்தது? குறைந்தபட்சம் ரைட், நாங்க எடுத்தோம் ஒரு சர்வே, அந்த சர்வேல இந்த ரிசல்ட் வந்துச்சு. இல்லனா இந்த ஏஜென்சி எடுத்தாங்க, அந்த ஏஜென்சி எடுத்த சர்வேல ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இவங்களே இன்டர்னலா எடுப்பாங்களாம், அப்புறம் அதை இங்க போடுவாங்களாம். இது என்ன லாஜிக் இருக்கு? இப்ப பாருங்க, இந்த ரீசன்ட் ட்ரெண்ட பாருங்களேன். திமுக ஒரு சீக்ரெட் சர்வே எடுத்தாங்க, அது லீக் ஆயிருச்சு. அந்த லீக் ஆன சர்வே ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இப்படின்னு எதையாவது பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி லீக் ஆகும் மீடியாக்காரனுக்கு? அந்த சர்வே ரிசல்ட்லாம் நானும் தான் சர்வே எல்லாம் எடுத்திருக்கேன். அது எப்படி லீக் ஆகும்? யாராவது லீக் பண்ணாதான் லீக் ஆகும். இங்கேயும் பாருங்க, ஒரு கட்சி எடுத்த சர்வே எடுத்து நீங்க டிவில போட்டு விவாதங்களும் பண்றீங்க. இதே சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வரிசையா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துட்டு எல்லாருமே திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வச்சாங்க இல்லையா, சில நாட்களுக்கு முன்னாடி. இதே சேனல்ல அதையும் பண்ணாங்க. சோ அப்ப உங்களோட அஜெண்டா என்னவா இருக்கீங்க? சோ இதுதான் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சிக்காரங்க அவங்களே ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறாங்க, அதை நீங்க போடுறீங்க. அதுதான் ஜேர்னலிசமா? சோ அதுக்கு என்ன பேஸ் இருக்கு? அதை கிராஸ் வெரிஃபை பண்ணீங்களா? கிராஸ் செக் பண்ணீங்களா நீங்க? எதுவும் கிடையாது. 42,000 சாம்பிள்ஸ் எடுத்தாங்களாம், அதை எடுத்து பப்ளிக்கா போட்டாச்சு. சோ இது கிளியர் கட்டா எப்பவும் இருக்கிற அதே மெசேஜ் தான். சண்டை திமுகவுக்கும் எங்களுக்கும் தான். அதிமுக களத்திலே கிடையாது. திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். தாவேக்கான்ற கட்சி இந்த மாதிரி பிரச்சாரங்கள் மூலமா மட்டும்தான் களத்திலே இருக்காங்க. வேற எங்கேயுமே தாவேக்கா கிடையாது. வெறும் ப்ரொபகண்டா தான், வெறும் நரேட்டிவ் பில்டிங் தான் அது எல்லாமே. நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்கு 30% ஓட்டு இருக்கு, எங்களுக்கு 3.5 கோடி வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, நாங்க வந்தோம்னா இவங்களோட ஓட்டை உடைச்சிருவோம், அவங்களோட ஓட்டை உடைச்சிருவோம், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறோம், கண்டிப்பா 40 சீட் ஜெயிப்போம். இது எல்லாமே வாய்ச்சவுடால் தான், வாய் வழியா சொல்ற விஷயங்களா அது எல்லாமே. இது எதுவுமே ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. பட் இந்த மாதிரியான விஷயங்களை கூச்ச நாச்சமே இல்லாம மீடியாவை என்கரேஜ் பண்றாங்க. மீடியாவை என்கரேஜே பண்ணக்கூடாது. எப்படி இந்த விஷயங்களை என்கரேஜ் பண்ணலாம்? எந்த பேசிக் எவிடன்ஸும் இல்லாம அசால்ட்டா ஒரு டேட்டாவை எடுத்து போட்டு இந்த கட்சிக்காரங்களே கொடுத்தாங்க. இந்த கட்சிக்காரங்க சும்மா கூட போடலாம்ல. இன்டர்னல் சர்வேன்ற பேர்ல நானே சும்மா ஒரு டேட்டாவை எடுத்து கொடுக்கலாமே, நான் எதுக்கு சர்வே எடுக்கணும்? இப்போ டிவிக்கே எடுத்து கொடுத்தாங்க, இவங்க போட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே எடுத்து கொடுத்தாலும் போட தானே போறாங்க. சோ அப்போ மீடியாக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? இதை சர்வே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சர்வே எடுப்பாங்க, அதை ஃபுல்லா நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப மக்கள் என்ன முட்டாளா? அப்புறம் ஏடிஎம்கே கொடுப்பாங்க, நாங்க தான் 50% வாங்குறோம்னு கொடுப்பாங்க. அடுத்து என்டிகே இன்னொரு சர்வே ரிசல்ட் கொடுப்பாங்க, நாங்க தான் 50% ஜெயிக்கிறோம்பாங்க. டிஎம்கே இன்னொரு சர்வே கொடுப்பாங்க, நாங்க 50% ஓட்டு வச்சிருக்கோம்னு. நீங்க கொடுக்குற சர்வே எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு ஃபேவரபிளா சர்வே ரிசல்ட் கொடுப்பாங்க, நீங்க போட்டே இருப்பீங்க. அப்ப மக்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்காங்களா என்ன? மீடியாவோட வேலை என்னன்னா உண்மையை கண்டறிஞ்சு போடணும். முதல்ல இந்த சர்வேக்கான பிரோஜனமே கிடையாது. சும்மா எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே ரிப்போர்ட்னு எடுத்து விட்டுட்டு இருக்கல ஒரு பிரோஜனமும் கிடையாது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது ரிசல்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாறும்.
எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை யோசிப்பான். எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். 4 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. கிட்ட வரும்போது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்ல தான் சீரியஸா யோசிப்பாங்க. இதெல்லாம் நான் பிராக்டிகலா பாத்திருக்கேன். நீங்க ஒரு 6 months முன்னாடி போய் கேட்டீங்கன்னா விளையாட்டா பேசுவாங்க. போடுவோம், இவருக்கு போடுவோம், அவருக்கு போடுவோம், ஜாலியா பேசுவாங்க. நீங்க ஒரு 1 வீக் முன்னாடி போய் கேட்டீங்கன்னா மக்களோட டோனே டிஃபரெண்டா இருக்கும். சீரியஸா பேசுவாங்க. ஆமாங்க, இந்த கட்சி இதை பண்ணிருக்காங்க, அந்த கட்சி அதை பண்ணிருக்காங்க, இந்த தடவை நம்ம இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசுவாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தளவுல மக்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்மள மாதிரி 24 hours பொலிட்டிக்ஸ் பேசிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. சோ எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் அவங்க எலெக்ஷன் பத்தி பேசுவாங்க, யோசிப்பாங்க. சோ நீங்க 3-4 months முன்னாடி சர்வே எடுக்கிறீங்க, எடுத்து நீங்க பாட்டுக்கு எந்த பேஸும் இல்லாத பப்ளிஷ் பண்றீங்க. அப்ப இதுல என்ன யூஸ் இருக்கு அதுல? சோ அதனால ரெண்டாவது சர்வேயோட பர்பஸ் என்னங்க? மக்களுக்கு எதுக்குங்க சர்வே வேணும்? மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? எந்த கட்சி ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு தெரியறதா மக்களுக்கு வேணுமா? 4 சர்வே சொல்லும் திமுக ஜெயிக்கும்னு, இன்னொரு 4 சர்வே அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லும். இதுல மக்கள் என்ன முடிவுக்கு வர முடியும்? அதுக்கு பேசாம அதுல ஒரு கன்க்ளூஷனே இல்லையே. அப்புறம் கேட்டா நாங்க தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம்பாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களும் ஒண்ணு சொன்னீங்கன்னா யாராவது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஆகணும் கரெக்டா. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டே பிடிக்க முடியாது. சோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியதானே போகுது. அதை இப்பவே ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சோ இப்பவே ப்ரெடிக்ட் பண்றதுக்கான தேவை என்னன்னா கருத்துருவாக்கம் நடக்குதுங்க. ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை, ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த சர்வே வழியா பண்றாங்க. சோ அதுக்காக இந்த சர்வேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கு. ஏகப்பட்ட நிறுவனங்கள் சர்வே எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு மார்க்கெட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா நிறுவனங்கள் சர்வே எடுத்தாங்க. அதுக்கே கிரெடிபிலிட்டி ரொம்ப கம்மி. இந்த நிறுவனங்களோட ஒர்த் என்னன்றதெல்லாம் கேள்விக்குட்பட்ட விஷயம் தான். இன்னைக்கு கட்சிக்காரங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. சோ இவங்க இஷ்யூ பத்தி பேச மாட்டாங்க, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு கிழிச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெறும் ஜோசியம் தான். வெயிட் பண்ணி உட்கார்ந்தா தெரிய போகுது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அடுத்ததாக நேற்று சீமான் அவர்கள் திருவைகுண்டத்துல வந்து ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாரு. அப்போ விஜய்க்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இப்போ தீய சக்தின்னு சொல்றீங்களே, வரப்போற ஜனநாயகன் படம், அதாவது உங்களுடைய ஜனநாயகன் படத்துல பிளாக் டிக்கெட் இல்லாம நீங்க படத்தை ஓட்டிடுவீங்களா? தீய சக்தி தீய சக்தின்னு டிஎம்கே சொல்றீங்க, ஆனா நீங்க இன்னொரு பக்கம் பிளாக் டிக்கெட் ஓட்டிட்டு இருக்கீங்க. ப்ராப்பரா நீங்க ஓட்டலனாலும் உங்க படத்துக்காக நடந்துகிட்டு இருக்குல்ல. சோ அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி விஜயை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். சீமான் அவர்களுடைய கொள்கையை எடுத்துதான் விஜய் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற கட்சி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம தமிழ் சினிமா நடிகர்களை பொறுத்தளவுல அரசியலுக்காக சினிமா கிடையாது, சினிமாக்காக தான் அரசியல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மக்களுக்காக சினிமா கிடையாது, சினிமாக்காக தான் மக்கள் அப்படின்ற மாதிரிதான் நம்ம சினிமாக்காரங்க மக்களையும் தமிழ்நாட்டு அரசியலையும் அவங்க பாக்குறாங்க. இந்த ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ரஜினிகாந்த். அவர் எலெக்ஷனை ரொம்ப கிளவரா படத்தோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்றாரு. சோ கரெக்டா அந்த படம் ரிலீஸ் எல்லாம் வரும்போது அப்பப்ப அரசியல் பத்தி பேசுவாரு, அரசியலுக்கு வர மாதிரியான ஒரு நம்பிக்கையை ரசிகர்களுக்கு கொடுப்பாரு, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாரு. ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. சினிமாவை பொறுத்தளவுல, சினிமா என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்தளவுல அதுதான் ஃபேக்ட். சோ இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போறது. அதுக்கப்புறம் கமல் பார்த்தோம்னா ஒரு கட்சியவே அந்த மாதிரியான ஒரு தேவைக்கு அவர் பயன்படுத்தினார். சோ ஒரு கட்சியவே ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பார்த்தோம்னா கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அந்த கட்சி சில வேலைகள் எல்லாம் பண்ணுது, சில வாக்குகள் எல்லாம் உடைக்குது. அதுக்கப்புறம் அந்த கட்சி பார்த்தோம்னா காணாம போகுது. கமல்ஹாசனோட பிலிம் கரியர் பார்த்தோம்னா நல்லா க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் விக்ரம் பண்றாரு, அவரோட பிலிம் கரியர் அவரு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்பவும் பெரிய படங்கள் எல்லாம் அவரு ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ற அந்த இடத்துல இருக்காரு. சோ சினிமாக்காரங்க அரசியலோட சினிமாவை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த சூட்சமத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க. சோ இப்ப விஜயும் அதே மாதிரிதான். அவரோட படம் ரிலீஸ் இருக்கு, அதோட சேர்த்து அரசியலையும் அவரு கொண்டு போறாரு. சோ இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விஜயோட அல்டிமேட்டான எய்ம் வந்து அவரோட சினிமா தான். விஜய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா அவரோட சினிமா நல்லா ஓடுது, சினிமா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெற்று தருது, விஜய்க்கு பெரிய ரீச் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு விஜயை பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா விஜயை பத்தி பேசவே மாட்டோம். சோ விஜய்க்கு தெரியும் நம்மளோட சக்தி எங்கிருந்து வருதுன்றது விஜய்க்கு தெரியும். அதனால அவர் சினிமாவை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ப்ரையாரிட்டி சினிமா தான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னைக்குமே விஜயை பொறுத்தளவுல சினிமா தான். அதனால சினிமாக்கு தேவையா அரசியலை யூஸ் பண்ணிப்பார்.
சினிமாவுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அரசியலை யூஸ் பண்ணிப்பாரு. இப்ப கரெக்டா பார்த்தோம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவரோட அரசியல் செயல்பாடுகளும் பயங்கரமா இருக்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அவரோட படமும் பார்த்தோம்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். படத்தை சுத்தியும் பெரிய ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும். எம்ஜிஆர் பாணியில பண்ணிட்டார் அதுன்னு பயங்கரமா ஹைப் கிரியேட் ஆகும். அதை தாண்டி அவரு அரசியலுக்காக சினிமாவை யூஸ் பண்றாருன்னு நான் சாதாரண மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. சோ அதனால சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி அவரு நம்ம அந்த சினிமாவை டிக்கெட்டை வந்து கம்மியா விற்கிறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்காம இருக்கிறது, இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களோட முதல் டார்கெட்டே சினிமா தான். சினிமாக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. நிஜமாவே விஜய் அவர்கள்லாம் ரொம்ப நேர்மையான ஆட்களா இருந்தா முதல்ல சினி இண்டஸ்ட்ரியை கிளீன் பண்ணும். நீங்க பொலிட்டிக்ஸை கிளீன் பண்றதெல்லாம் இருக்கட்டும், தூய்மையான அரசியலை நீங்க கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல் தூய்மையான சினிமா பண்ணும்ல. நீங்க பண்ற சினிமாவே தூய்மையான சினிமாலாம் கிடையாது. ரொம்ப மோசமான கருத்துக்களை இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொசைட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை உங்க படங்கள்ல எடுத்திருக்கீங்க. முதல்ல உங்க பர்சனலா உங்க படமே சரி கிடையாது. ரெண்டாவது சினிமா இண்டஸ்ட்ரியுமே மோசமான ஒரு இண்டஸ்ட்ரி தான். நிறைய பிரச்சனைகள் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கு. அரசியல் அழுத்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கு இதனால எவ்வளவு பேசியிருப்பீங்க நீங்க? ஒன்னும் பேசுனதே கிடையாது. இன்னைக்கு நீங்க தூய சினிமா அந்த விஷயங்கள்லாம் செய்யாம தூய அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. சோ அப்ப நீங்க எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியை பாக்குறீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அரசியலை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம பொலிட்டிக்ஸை மெர்ஜ் பண்ணிக்கலாம். சோ ஒண்ணு அரசியல் ரீதியா நம்ம சில காரியங்களும் பண்றோம், கமல் மாதிரி ஓட்டு உடைக்கிற விஷயங்கள்லாம் பண்றோம். ரெண்டாவது அதை தாண்டி அரசியலை ஒரு பிரச்சார வாகனமாவும் பயன்படுத்திக்கிறோம். முன்னாடி எல்லாம் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு போஸ்டர் ஒட்டுவாங்க, ட்ரெய்லர்லாம் டிவில போடுவாங்க, அப்புறம் ரிவ்யூவர்ஸ்லாம் அதை பத்தி பாசிட்டிவா பேசுவாங்க. இதெல்லாம் பண்ணா அந்த படம் ப்ரொமோட் ஆகும். இப்ப ப்ரொமோஷனுக்கு மக்களே யூஸ் பண்றீங்க, அரசியலை யூஸ் பண்றீங்க, வெளியே வந்து நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. இங்க ஹாலிவுட்ல எல்லாம் பார்த்தோம்னா, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா வெளிநாடுகள்ல ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்தது ப்ரொமோஷனுக்கு லைவ் டூர் எல்லாம் போவாங்க. ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நாடுகளுக்கு போய் லைவ் டூர் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆல்பம் ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம். சோ ஏறக்குறைய அதே மாதிரிதான் ஒரு படம் நான் ரிலீஸ் பண்றேன்னா அந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு லைவ் டூர் போறது, இங்க அங்க போய் அரசியல் பிரச்சாரங்கள் பண்றது. சோ அந்த படத்தை வந்து சட்டிலா நான் ப்ரொமோட் பண்றேன். அந்த வேலை தான் இங்க நடக்குது, வேற எதுவுமே கிடையாது. இதுல மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இப்போ சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை எல்லா மேடைகள்லயும் சீண்டிக்கிட்டே இருக்காரு, சாடி பேசுறாரு. சோ எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இதை பண்ணியா வேண்டிய தேவை என்டிகேவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, அவர் தொடர்ந்து அதை பண்றாரான்னு எனக்கு தெரியல. நம்ம நியூஸை பார்க்கும்போது அப்படியான ஒரு தோற்றம் ஏற்படுது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாருன்னா மொத்தமா அந்த ஸ்பீச் பார்க்கும்போது 1 மணி நேரம் பேசுறாருன்னா 2 நிமிஷம் விஜய் பத்தி மேபி பேசியிருக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 பிரஸ் மீட் ஒரு பேசுறாருன்னா ரெகுலரா பிரஸ் சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. சோ ஒரு 10 பிரஸ் மீட் போறாருன்னா அந்த 10 பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு 5 நிமிஷம் விஜய் பத்தி பேசியிருக்கலாம். ஆனா எது நியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதுதான் நியூஸ் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி இஷ்யூஸை பத்தி பேசுறதுலாம் நியூஸ் ஆகுது இல்ல. விஜய் பத்தி பேசியாச்சுன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குது இல்ல, 2 தனிநபர்கள் மோதுறது பிடிக்குது இல்ல. சோ இப்போ ஒரு இஷ்யூ பத்தி பேசுறோம், அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, கனிம வள கொள்ளை இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுறோம். அதெல்லாம் பெருசா நியூஸ் ஆகாது. நீங்க தேடி பாருங்களேன், இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்ல கனிம வள திருட்டை பத்தி எவ்வளவு கட்டுரைகள்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. பெருசா எதுவும் நியூஸ் எல்லாம் கவர் ஆயிருக்காது. அதை பத்தி நம்ம பேசினாலும் ஒரு நியூஸா மாறாது. ஆனா இப்ப விஜய் அட்டாக் பண்ணி பேசும்போது ஒரு நியூஸா மாறுது. சோ அதனால அவரு பேசுறாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு 10 பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாம். ஆனா அது நியூஸ் ஆகுறது பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி நியூஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால எனக்கு என்னமோ அவர் ரெகுலரா பேசுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஃபுல்லா எல்லா பிரஸ் மீட்ஸையும் பாக்குறது இல்ல, எல்லா ஸ்பீச்சையும் நம்ம பாக்குறது இல்ல. அது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை அந்த எனக்கே ஆச்சரியமா இருந்தது, தண்ணீர் மாநாடு இது ஒரு மாநாட்டுல விஜய் பத்தி கரெக்டா ஒரு நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. அந்த ஸ்பீச் ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறாரு, ஒரு நிமிஷம் தான் பேசுறாரு விஜய் பத்தி. ஆனா நியூஸ் எது ஆகுதுன்னு பார்த்தோம்னா விஜய் பத்தி அவர் பேசிட்டார் அப்படின்றதுதான் நியூஸ் ஆகுது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம மீடியாவில் இருக்க பிரச்சனையை தான் அது காட்டுது. நம்ம மீடியா ரொம்ப ஷாலோவா இஷ்யூ பேஸ்டா பேசுறதுக்கான கெப்பாசிட்டியே இல்லாம வெறுமனே தனிநபர்கள் சார்ந்து பேசக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் தான் கவர் பண்றாங்க. சென்சேஷனலான விஷயங்களை மட்டும் தான் கவர் பண்றாங்க. இப்ப சினிமா கவரேஜ் எல்லாம் பண்ணும்போது எப்படி கவர் பண்ணுவாங்க? ஒரு 2 சினிமாக்காரங்களோட சண்டை நடந்தா அதை பயங்கரமா ஹைப் பண்ணுவாங்கல்ல. பொலிட்டிக்ஸையும் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக இன்னொரு அரசியல் தலைவர் பதிலடி கொடுக்குறாருன்னா அதை பயங்கரமா கொண்டு வராங்க. சோ விஜய் சார்ந்த அந்த நியூஸை சினிமா பாணியிலேயே அவங்க கவர் பண்றாங்க.
சோ அதனால அதை தாண்டி இது காட்டக்கூடிய விஷயம் நம்மளோட மீடியா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குன்றதான் காட்டுதுன்னு பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.